மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12 ராசிக்காரர்கள் இந்த 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மிகப்பெரிய பதட்டத்தோடு இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் நீங்கள் தான். பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாகத்தான் உங்களுக்கு வருஷ தொடக்கமே இருக்கிறது. வைகாசி மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4வது இடத்துல குரு பகவான் அற்புதமாக உச்சமடைகிறார். ஸோ 4வது வீடு ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதுலேயும் குறிப்பாக சுகஸ்தானத்தில் குரு உச்சமடைகிறது அப்படின்றது உங்களுடைய பல நீண்ட நாள் கனவுகள் அத்தனையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படையில் அந்த குரு உங்களுக்கு வேலை செய்ய போகிறாரு. குறிப்பாக நீண்ட காலம் வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுடைய கனவு வீடு வாங்குவீங்க. நிறைய ஃப்ளாட்ஸ் வாங்கி குவிக்கணும்னு நினச்சவங்களுடைய எண்ணங்கள் வடிவத்துக்கு வரும். தொழில் தொடங்கி அதில் பெரிய அளவில் வெற்றியை பெறணும்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேர் கனவு நனவாகக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் மேஷராசிக்கு ரொம்பவே முக்கியமான இடத்தை இந்த வருஷத்தில் பார்க்குறார். அதில் குறிப்பாக 8வது இடம். கொடுக்கல் வாங்கல இருந்து வந்த சிக்கல்கள்லாம், ஏற்கனவே கடன் வாங்கி மாட்டிக்கிட்டு இருக்கேன் சார், அந்த கடனை அடைக்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தில் அந்த கடன்களை விரைவாக அடைத்து முடிப்பீர்கள். மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் மனதிற்கு பிடித்த ஒரு வரன் அமையக்கூடிய சூழலை இந்த வருடம் ஏற்படுத்தும். 10வது வீட்டை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த வருடத்தில் உங்களுக்கு ஒரு புதிய பட்டம், பதவி, பொறுப்பு, புகழ் அலங்கரிக்கக்கூடிய நிலை ஏற்படக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி 12ல் சனி அந்த தெய்வ வழிபாட்டு ஸ்தானத்தையும் தூரதேச பிரயாணத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய பயணங்கள் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு அமைய போகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரய செலவுகள் அத்தனையும் செய்ய போறீங்க. ஸோ ஒட்டுமொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பல மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான புத்தாண்டா இந்த புத்தாண்டு அமைகிறது.